வாழ்க்கை பயணத்திலே, எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட பயணத்திலே, தேவராஜ்யத்தை குறித்து நம்பிக்கையோடு புறப்பட்டிருக்கிற இந்த பயணத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய பயணத்திலே பல வித பிரச்சனைகள் வந்தும் இன்னும் அழிக்க முடியவில்லை. இடைப்பட்ட பகுதியிலே பாலாக்கு என்பவன் எழும்பி பட்டயத்தால் இவர்களை கொல்ல முடியவில்லை, சதியினால் இவர்களை அழிக்க முடியவில்லை. வேறு வழி இல்லை என்று கண்டு அன்றைய கால தீர்க்கதரிசிகளிலே பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த பிலேயாம் அழைச்சி கட்டுக்கட்டா கூலியை கொடுத்து, வேற வழி இல்லையா, ஒரே வழி, சபிச்சாத்தான் அழிவா. ஆகவே சபித்து அழிக்க நினைத்தார்கள். அப்படி பாலாக்கின் கூலி வாங்கி இஸ்ரவேலை சபிப்பதற்காக மலை உச்சியிலே நின்று இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சேனை, தேவனுடைய ஜனத்தை சபிக்கும்படி பிலேயாம் தன் வாயை திறந்தான். சாப வார்த்தைகளை சொல்ல துவங்கிய அந்நேரம் முதல் வேதம் சொல்கிறது, சாபமெல்லாம் ஆசீர்வாதமாய் புறப்பட்டு வந்தது. சபையே, பலரால யுத்தம் செஞ்சு உன்னோட ஜெயிக்க முடியல, பல சூழ்ச்சி சதி செஞ்சு உன்னை ஜெயிக்க முடியல. இப்ப சபிச்சு ஜெயிக்க ரெடியா இருக்கா? ஹல்லேலூயா. சபிச்சா நீ அழிஞ்சிருவ. ஆகையினால் நம்ம பார்த்து சொல்றான், நீயும் உன் பிள்ளையும் உன் குடும்பமும் வாழவே மாட்டீர்கள், உருப்படவே மாட்டீங்க. பலமுறை 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 பல நாவுகள் உன்னை சபித்து விட்டது. அதனால ஒரு அச்சம் உனக்குள்ளே. சபையை அதனாலதான் அப்பா உன்னை அழைச்சு இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தார். பாப்பா, காரணம் இல்லாத சாபம் எல்லாம் வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது. இஸ்ரவேல் உன்னை சபித்தால் அந்த சாபம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். மனசுக்கு பிடிக்காதனால சபிச்சாங்களா? நீ ஆசீர்வாதமா இருப்ப. பணம் பொருள் செல்வம் இல்லாததுனால வீட்டாண்ட வரக்கூடாதுன்னு சொல்லி சபிச்சாங்களா? நீ ஆசீர்வாதமா இருப்ப. பெத்த அப்பாவே சபிச்சாரா? ஆசீர்வாதமா இருப்ப. நீ இஸ்ரவேல். பெத்தெடுத்த அம்மா சபிச்சாளா? கவலைப்படாத, நீ இஸ்ரவேல், நீ ஆசீர்வாதமா இருப்ப. கோபத்துல சபிச்சாங்களா? ஆசீர்வாதமா இருப்ப. உன் சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். நீ இஸ்ரவேல், நீ தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்திலே தீர்க்க தரிசனம் உங்களோட பேசுறார். எந்த நாவினால் நீங்கள் சபிக்கப்பட்டீர்களோ, யாரால் சதிக்கப்பட்டீர்களோ, அதே நபரை கொண்டு கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்பதை, உன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லும்படி, சத்துரு தலைகுனியும்படி கர்த்தர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக தேவனுடைய ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். சபையே, நம்பிக்கையிலே தளராதே, தைரியமாயிரு. சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னவரை செய்வார். நிச்சயமாய் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கைக்கு எதிராக சபித்து பேசியவர்கள், சதித்து பேசியவர்கள், சூழ்ச்சி செய்தவர்கள், உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாக, உனக்கு ஏதாவது வாது சூதா பேசிக் கொண்டிருக்கிற சாதிகளுக்கு முன்பாக, பொறாமையினாலே உனக்கு எதிராக பேசுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தராகிய தெய்வம் உன்னை கனப்படுத்தி, அந்த நாவுகளே உன்னை புகழ்ந்து 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 பேசும்படி நித்திய மாட்சிமையும் மகிழ்ச்சியுமாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டு வரும், சபிக்கிறவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும்.